ஹாய் எவ்ரிவான். நான் இப்போ வந்து டே 2 அந்தமானில் நாங்கள் என்ன பண்ணோன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எங்களுக்கு டே 2 ரொம்ப ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ போர்ட் பிளேரில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல்லேருந்து நாங்கள் ஹேவ்லாக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஸோ ஹேவ்லாக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து போர்ட் பிளேர் போர்ட்லேருந்து ஒரு ஜெட்டி எடுத்து நாங்கள் ஹேவ்லாக் போனோம். ஸோ இங்கே வந்து நிறைய ஜெட்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ணது வந்து க்ரீன் ஓஷன்ற ஒரு ஜெட்டி சர்வீஸ் தான். அது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 7:30க்கு நாங்கள் போர்ட் பிளேர்லேருந்து கிளம்பிச்சு. அங்கேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நாங்கள் ஆல்மோஸ்ட் 2.5 ஹவர்ஸில் நாங்கள் வந்து ஹேவ்லாக் ரீச் ஆனோம். ஸோ இந்த ஜெட்டியில் வந்து ரொம்பவுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வியூஸ் எல்லாம் ரொம்ப தரமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஜெட்டியில் நல்லா வைப் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக போனோம். அதே குழந்தைகள்லாம் அழகாக ஆடினாங்க. இங்கே வந்து இந்த ஆன்டிஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்தாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் ஹேவ்லாக்கும் ரீச் ஆகிட்டோம். ஒரு வழியாக ரீச் ஆனதுக்கப்புறம் ஹேவ்லாக்கில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணது வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் விளையாடணுன்ட்டு சொல்லிட்டு தான். ஸோ வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டான இடம் வந்து எலிஃபெண்டா பீச். ஸோ இப்போ நம்ம ஹேவ்லாக்லேருந்து எலிஃபெண்டா பீச் போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு சின்ன ஸ்பீட் போட் எடுக்கணும். ஸோ அந்த ஸ்பீட் போட்டுக்கு வந்து அரௌண்ட் 1000 ருபீஸ் ஆகும் ஒரு பர்சனுக்கு. ஸோ அதை நாங்கள் எடுத்துகிட்டு அங்கேருந்து எலிஃபெண்டா பீச் போனோம். எலிஃபெண்டா பீச் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு கோவாவில் என்னெல்லாம் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குமோ எல்லாமே ஆல்மோஸ்ட் இருக்கும். பேராசைலிங் இருந்துச்சு, அதே மாதிரி ஸ்நாக்லிங் இருந்துச்சு. இங்கே கோரல்ஸ்லலாம் போய்ட்டு நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராகன் ரைடு, பனானா ரைடு, நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா கிட்ஸுக்கு இங்கே கொஞ்சம் சேஃப்டி மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ என் பையனை வச்சுட்டு எங்களால் வந்து நிறைய ரைட்ஸ் போக முடியல. ஸோ அது கொஞ்சம் இவங்க டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் பெரியவங்களுக்கு இங்கே வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஜெட்ஸ்கி இருந்துச்சு. ஸோ ரொம்பவுமே அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதே மாதிரி அங்கே வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான் கிடச்சிச்சு. பட் இங்கே வந்து போர்ட் பிளேரை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்பவுமே காஸ்ட்லியாகவே எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு பவுல் ஃப்ரூட்டு வந்து 100 ருபீஸ்க்கு சேல் பண்ணாங்க. அதே மாதிரி மேகியும் அதே மாதிரி தான், இந்த மேகி தான் தந்தாங்க. கப் நூடுல்ஸ் தான், அதுவும் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஆனது வந்துட்டு ராதாநகர் பீச் போனோம். ராதாநகர் பீச் வந்து ஒன் ஆஃப் தி அமேசிங் பீச்சஸ் இன் ஹேவ்லாக். அங்கே வந்து அந்த ஒயிட் சாண்டில் பீச் வந்து ரொம்பவும் அமேசிங்காக இருந்துச்சு. பட் நாங்கள் போன டைம் வந்து லோ டைட் ஆச்சு. இருந்தாலும் அங்கே வந்து எங்களுடைய பேக்கர்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ராதாநகர் பீச்சில். எல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் ஹோட்டலுக்கே வந்து அங்கேயே நாங்கள் டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் ஹேவ்லாக் இஸ் லிட்டில் காஸ்ட்லியர் தேன் போர்ட் பிளேர்.